எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த இந்த மாதிரி செய்து வச்சு எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சின்னதாக ஒரு இது மாதிரி பண்ணியிருக்கேன். டிசைன் மாதிரி கொடுத்து இதை வந்து நம்ம கட் பண்ணணும். இப்படி வந்துருச்சா? இதை பார்த்திங்கன்னா என்ன செய்யலான்ட்டு இந்த மாதிரி பீஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அதனால வந்து இதில் எப்படி நம்ம வச்சு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அந்த இது சொல்லியிருந்தேன்னு இந்த மாதிரி இது துணி வச்சு செய்கிறதுன்னு சொல்லிட்டு முதல்ல எப்படின்னா இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இது வந்து அடிபாகம். இதை எடுத்துக்கிட்டு இதை இங்கே வச்சுக்கணும். இதை வச்சுட்டு அதுக்கு பிறகு இதை ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி புரியுதா? இது கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் சரியாக வராது. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்டா, இந்த பீஸ் பண்ணியிருக்கோம்ல இதை வந்து நீங்கள் கம்மு வேண்டாலும் தடவி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து இன்னொரு ஐடியாவும் இருக்குது. ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி ஊசி இந்த இதை வந்து இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி புரியுதா? அதுக்கு பிறகு இந்த ஊசியை இந்த இதில் வந்து கோக்கணும். இந்த மாதிரி கோத்து ஒரு சின்னதாக ரொம்ப நீளம்னு வேணாம், அதை கோத்து இப்படி கட் பண்ணிவிட்டு ஒன்று தான், 2 கிடையாது, ஒரு இது தான். அப்போ வந்து இந்த கீழ் பாகம் ஒரு பக்கத்தில் இதில் ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அந்த அடியில் வந்து அப்படியே அந்த இது வந்து சின்ன முடிச்சு வந்து அப்படியே நிற்கும், வெளியாகாது. அதனால இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பின்புறத்தை காட்டுறேன். பின்புறத்தில் இப்படி இருக்குதா? இது வந்து இந்த சைடு முதல்ல இந்த பின் சைடு நம்ம வந்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா இங்கே வர மாதிரி எடுக்கணும். நல்லா பாருங்க, இங்கே இப்படி வருதா? இது பாருங்கள், அந்த முடிச்சு போட்டதுனால வரல, அப்படியே நிற்கிது. அதுக்கு பிறகு அதோட நேராக நம்ம வந்து இன்னொரு பக்கத்தில் இது பண்ணுறோம். இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குண்டு? இப்போ தெரியுதா? அதே மாதிரியே நம்ம செய்ய போகிறோம். அதை சுற்றி செய்யணும். இதே மாதிரியே சுற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு பக்கத்தை முடிச்சிருக்கோம். இப்போ இன்னொரு பக்கத்தையும் நம்ம முடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த இதை முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த ஊசியை எடுத்துடணும். இதுவாக குத்தாமல் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதில் வச்சிடணும். பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு? இது ஒரு சின்ன பிகினர்ஸ்க்காக உள்ளது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.